ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை என்றால் என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொண்ணாக பிறந்து கல்யாணம் ஆன பின்னாடி முக்கியமான ஒன்று தாய்மை தான். அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமும் கூட. அதுலேயும் கன்சீவ் ஆனதுமே நீங்கள் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம்தான் குழந்தையோட பாலினத்தை கண்டறிய முடியும். சட்டப்படி ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்றத அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் நம்ம கண்டறியக்கூடாது. அப்போல்லாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு இருக்காது. அந்த காலத்தில் முன்னோர்கள் சில அறிகுறியை வச்சு உங்கள் வயிற்றில் பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு சொல்லிடுவாங்க. நம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய 6 அறிகுறிகளையும் பார்க்கலாம். மோஸ்ட்லி வயிறு பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும்ன்ட்டு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. வயிறு பெருசாக இருக்க காரணம் டாக்டர் சொல்கிறதெல்லாம் உடல்வாகு உங்கள் வயிற்றோட தசையும் உங்கள் உடல் எடை பொறுத்து தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கும் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரிக்கு உங்கள் குழந்தையோட உடல் எடை வயிற்றோட நடுப்பகுதியில் காணப்படுச்சுனாலும் பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. இதே உங்கள் குழந்தை முன்னாடி தள்ளி இருக்குது, அதாவது உங்கள் வயிறு கூம்பாக இருந்துச்சுன்னா ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க முன்னோர்கள். இதுவுமே உங்களோட உடல்வாகு உங்கள் உடல் எடையை பொறுத்துதுன்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதுக்கும் குழந்தையோட பாலினத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஹார்ட் பீட் ரேட்டை வச்சு குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லுவாங்க. அதாவது வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட இதய துடிப்பு 140க்கு மேலே இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தைண்டும், அதே ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம குழந்தையோட பாலினத்தை சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தை வளர வளர குழந்தையோட இதய துடிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். சராசரியாக குழந்தையோட ஹார்ட் பீட் ரேட் 120லேருந்து 160 வரைக்கும் இருக்கலாம். அது மாதிரி கர்ப்ப காலத்தில் அதிக இனிப்பு சாப்பிட்டிங்கன்னா அது பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. உப்பு புளி சார்ந்த உணவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. கர்ப்ப காலத்தில் நீங்கள் அதிக இனிப்பு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உப்பு புளிப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. இந்த டேஸ்ட் எல்லாம் விட்டமின் குறைபாடுனால ஏற்படுது. இதுக்கும் குழந்தையோட பாலினத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களோட ஸ்கின்னு என்ன ஆயிலியாக இருந்துச்சுன்னா அதிக பருக்கள் வர வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பெரியவங்க சொல்லக்கூடிய அறிகுறிகளில் இதுவும் ஒன்று. இப்படி பருக்கள் அதிகமாக வந்தாலும் பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெண் குழந்தை உங்கள் அழகை திருடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஸ்கின்னு கருப்பாக ஆனாலும் கூட உங்களுக்கு பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. இது மருத்துவ ரீதியாக பார்த்தா கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ஹார்மோன் பிரச்சனையை தவிர குழந்தைக்கும் பாலினத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கர்ப்ப காலத்தில் காலையில் ஏற்படக்கூடிய உடல் உபாதை இருக்கும். அதிகமான வாந்தியும் கொமட்டலும் தென்பட்டால் அது பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஆனால் காலையில் கன்சீவாக இருக்கும்போது ஹார்மோன் மாற்றம் ஏற்படும். இது ஏற்படுறனாலையும் உங்களோட பிளட் சுகர் கம்மியாகிறனாலையும் இந்த பிரச்சனை ஏற்படுது. இதற்கும் பெண் குழந்தை பிறக்க போகுதுன்றதுக்கும் ஒரு கட்டுக்கதை தான் இதெல்லாம். அடுத்தது மனநிலை. கர்ப்ப காலத்தில் உங்களோட மனநிலை அதிக அளவில் மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. இந்த மனநிலை கூட ஹார்மோன் மாற்றத்தினால தான் ஏற்படுது. இதுக்கும் குழந்தைக்குமே சம்மந்தம் இல்லை. இந்த மாதிரிக்கு நிறைய கட்டுக்கதை இருக்குது. 50க்கு 50 சாய்ஸ் வேணால் பண்ணலாம். என்னதான் குழந்தை பாலினத்தை கண்டறிய ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் பரிசோதனை மூலம் பார்த்துக்கலாம். ஆனால் அதை பார்க்குறது ரொம்ப சட்டப்படி குற்றம். உங்களோட பொக்கிஷத்தை காத்திருந்து நீங்கள் பார்க்குறது தான் உங்களுக்குமே சுகம், ஒரு த்ரில்லுமே இருக்கும். எந்த குழந்தையாக இருந்தால் என்னங்க, எந்த குழந்தைனாலும் நம்ம குழந்தை தான். ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு வெறுத்துறாதீங்க. நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறந்தால் போதும். அதுக்கு ஹெல்த்தியான உணவை நீங்கள் சாப்பிட்டுட்டு டாக்டர் கொடுக்குற டேப்லெட்லாம் எடுத்துக்கங்க. ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு படுத்தே இருக்காமல் 1/2 hour வாக்கிங் போங்க. பிரசவம் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.